நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து ஒரு பேப்பரை எரிச்சு கருப்பு கொடி காட்டிருக்காரு. வந்து பைத்தியக்காரங்களே, நாமளும் இந்த பேப்பரை எரிச்சுக்கலாம். தீ பரவட்டும். அதுவும் பயமாயிரு. நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து ஒரு பேப்பரை எரிச்சு கருப்பு கொடி காட்டிருக்காரு. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு மசோதாவை எதிர்த்து தான். அந்த மசோதாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்திலையும் சரி, பாராளுமன்றத்திலையும் சரி. இந்த மசோதாவை இப்போ பிஜேபி அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க. இதை எதிர்த்து தான் நம்ம மு.க. ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து கருப்பு கொடி காட்டி எதிர்த்திருக்காரு. அதே போல் திமுக அரசு எதிர்க்கக்கூடிய இன்னொரு மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி சீரமைப்பு. எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை எம்பி தொகுதி இருக்குதோ அதை வந்து 50% உயர்த்த போகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 39 எம்பி சீட் இருக்குன்னா, இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 20 சேர்த்து மொத்தம் 59 மாறும். அது ஓகே. அதே போல் தான் உத்தரப்பிரதேசத்துலையும் அங்கே வந்து 80 இருக்குன்னா 50% இன்ட்டு 40 மொத்தம் 120 ஆகும். இதுதான் எங்கள் மறுசீரமைப்பு தான் பண்ண போகிறாங்க. இதை எதிர்த்து தான் இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி காட்டுறாரு. இது நார்மலான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு போட்டால் அப்படி போக முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருந்த சீட் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70க்குள்ளே. இப்போ எவ்வளோ ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா மொத்தம் 165 ப்ளஸ் ஆக போகுது. அப்போ பவர் அதிகமாக எங்கே போக போகுது? அது இல்லாமல் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார்? பவர் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்துக்கிட்ட. அப்போ நார்த்தில் பவர் அதிகம் ஆகும்போது இப்போ நமக்கான என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக மெஜாரிட்டி காட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவை. இப்போ சவுத் இந்தியாவை கணக்கே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ என்னதான் நம்ம எல்லாம் சவுத் இந்தியாவில் வந்து வேணாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வேணான்னு சொன்னால் கூட அவங்க மெஜாரிட்டின்றதை நார்த் இந்தியா வச்சு காட்டிப்பாங்க. அப்போ யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. நீங்கள் அதை கொண்டு வரீங்கன்னா ஒன்று ஜிடிபியை வச்சு கொண்டு வாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு இது மூலியமாக தான் கொண்டு வரணும் ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, அது மூலியமாக கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு பாப்புலேஷன் மூலியமாக தான் கொண்டு வரணும்னா அது எப்படி? ஏன்னா நாங்களாம் வந்து பைத்தியக்காரங்களே, சவுத் இந்தியாலாம் பைத்தியக்காரங்க. ஒரு காலத்தில் பாப்புலேஷன் கம்மி பண்ணுன்றதுக்காக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீ கொண்டு வந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்கும் 50 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணி எங்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஆனால் நார்த் சைடு யாருமே அது பாப்புலேஷனை கண்டுக்கலை, ஒன்றும் செவி சாய்க்கலை சத்தியமாக. அதனால் இப்போ பாப்புலேஷன் வசன்னு கெத்து வச்சுது. அதனால் பாப்புலேஷனை வச்சு நீங்கள் இப்போ எம்பி சீட்லாம் தரீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? சரியில்லை.